ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு மியூசிக்கில் ஒரு க்ரேஸ். ஸோ எல்லாமே ஒரிஜினல் சிடிஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். பட் அதிகமாக இருந்தது, அது வேறு யார் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ இருக்கிறதே கொஞ்சம்தான். ஸோ இதில் பாட்டு கேட்கணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம். இதெல்லாம் ஒரிஜினல் சிடிஸ். இப்போ போய் ஒரிஜினல் சிடி கேட்டோம்னா 500 800 சொல்கிறாங்க. எங்கத்த போய் வாங்குது அவ்வளோ காசு கொடுத்து? அதுக்காக ஒரிஜினல் ஆடியோ ஃபைல் வச்சுருக்குது எனக்கு, வேவ் ஃபைல். அதை நான் சிடியில் ரைட் பண்ணிட்டு, அதுதான் இந்த டிஸ்கில் இருக்குது. ஸோ இதை ரைட் பண்ணி நான் பாட்டு அப்படியே ஒரிஜினல் குவாலிட்டியில் கேட்குறதுக்கோசரம் நான் ரைட் பண்ணிட்டுருக்கிறேன். ஆடியோ ஃபைல் MP3 கிடையாது. ஓகே, MP3ல ஒரு குவாலிட்டி வராது. ஆடியோ ஃபைல் மியூசிக்கில் தெரிஞ்சவங்க தெரியும் MP3க்கோ ஆடியோக்கோ என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஓகே, இது ரைட் பண்ணியிருக்கிற சிடி. இது ஒரு கம்பெனி மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ உங்க காட்ட போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த பாட்டில் வெற்றி விழா, அபூர்வ சரோவர், புண்ணியத்தி மண்ணில். ஸோ அதோட ஸ்டிக்கர் தான் இது. சும்மா ஒரு ஒரிஜினல் ஃபீலிங்ஸ். இப்படியே போட்டோம்னா ஒரு டேஸ்ட் இருக்காது. அதுக்காக ஸ்டிக்கர் நானே ரெடி பண்ணது. ஒரிஜினல் குவாலிட்டியில் கேட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பக்கத்துக்கு ரைட் பண்ண சிடி ஒரிஜினல் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரியே இதில் ரைட் பண்ண சிடி ஆடியோ ஃபைல் இந்தியன் ஜீன்ஸில் இருக்குது. அதே போல் ஒரிஜினல் மாதிரி இருக்கிறதுனால இதில் ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி. இப்போ இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்குது. ஸோ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ குவாலிட்டி வருதுன்னு. இதுதான் என்னோடய மியூசிக் பிளேயர். பாட்டை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பிளேயர் வெறும் ஆடியோ மட்டும் தான் ப்ளே ஆகும். MP3லாம் ப்ளே ஆகாது, ஒன்லி ஆடியோ. ஓகே, போட்டாச்சு. ப்ளே.
பாட்டு கேட்கலாம். இது எனக்கு பிடிச்ச பாட்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளேயில் கேட்டால் தான் அது ரசிக்க முடியும். கொஞ்சம் தள்ளலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து சிடி எப்படி ரைட் பண்ணுது, சிடி எப்படி கவர் ரெடி பண்ணுது, நான் ஒரு வீடியோ அப்புறம் எடுப்பேன். See you then, bye.